நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா HCF அண்ட் LCM. இது உங்களுக்கு எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் இயர் ஆட் செமஸ்டர் பேப்பரில் டைம் எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில் அப்படின்னு ஒரு பேப்பர் படிப்பீங்க. அதில் இந்த டாபிக் HCF அண்ட் LCMங்கிற டாபிக் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்பெஷலி காமர்ஸ் சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் இது சம்மந்தமாக கொஞ்சம் வீடியோ போட சொன்னதுனால நமக்கு அந்த வீடியோ போடுறோம். பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் HCF அண்ட் LCM ஃபார் ஹோல் நம்பர்ஸ். நார்மல் நம்ம யூஸ் பண்ணுற நம்பர் 108, 288, 360. இப்போ இதுக்கு எப்படி HCF கண்டுபிடிக்கிறது பாருங்கள். சொல்யூஷன் பாருங்கள். 108, 228, 288, 360. சரிங்களா? பாருங்கள், ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம்? HCF. இந்த HCFனால என்னன்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இந்த வேர்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். காமன் ஃபேக்டர் HCFனால என்னன்னா காமன் ஃபேக்டர், பொது வகுத்தி. இந்த வேர்டு ஞாபகம் இருந்துச்சுன்னா போதும். இந்த HCF அப்படின்றது நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. பொது வகுத்தி காமன் ஃபேக்டர்னா என்ன? இந்த 3 நம்பரையும் டிவைட் பண்ணக்கூடிய ஒன்றை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா காமன் ஃபேக்டர். நல்லா மனசில் பதிவு வச்சுக்கோங்க. காமன் ஃபேக்டர்னா என்னன்னா இந்த 3 நம்பர்ஸ் இருக்கு. இந்த 3 நம்பர்ஸையும் டிவைட் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் அதோட மல்டிப்ளிகேஷன் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா காமன் ஃபேக்டர். அப்போ அது என்னென்ன ஃபர்ஸ்ட் பாருங்க, 3மே ஈவன் நம்பர். அப்போ இது எதால டிவைட் ஆகும்? 2ஆல டிவைட் ஆகும். 54 இதை 2ஆல டிவைட் பண்ண 1 4 4 இங்கே 1 8 0. மறுபடியும் பாருங்க, இது எல்லாமே ஆட் நம்பர். அப்போ இது எதால டிவைட் ஆகும்? மறுபடியும் 2ஆல டிவைட் ஆகும். சாரி, இது எல்லாமே ஈவன் நம்பர். 2ஆல டிவைட் ஆகும். 2 14ல 7, இங்கே 7 2, இங்கே 9 0. பாருங்க, இப்போ இது 3மே ஆட் நம்பர் கிடையாது. ஒரு சாரி 3மே ஈவன் நம்பர் கிடையாது. ஒரு ஆட் நம்பர் இருக்கு. அப்போ இது 2ஆல கண்டிப்பாக டிவைட் ஆகாது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இது 3ஆல டிவைட் ஆகும். சரிங்களா? 3ஆல டிவைட் ஆச்சுன்னா 9, இங்கே 3ஆல டிவைட் ஆச்சுன்னா 2 4, இங்கே 3ஆல டிவைட் ஆச்சுன்னா 30. மறுபடியும் பார்த்தீங்கன்னா 3ஆல டிவைட் ஆகும். 3 8 இங்கே 10. பாருங்க, டிவைட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்க 3 8 10 இருக்கு. அப்போ இந்த 3 8 10க்கு ஏதாவது காமன் டிவைசர் இருக்கா? பொது வகுத்தி இருக்கா? காமன் ஃபேக்டர் இருக்கா பார்த்தோம்னா இல்லை. 3ங்கிறது ஆட் நம்பர், 8 10ங்கிறது ஈவன் நம்பர். அப்போ இது 2ஆல டிவைட் ஆகும், இது 2ஆல டிவைட் ஆகாது. இது 3ஆல டிவைட் ஆகும், இது ரெண்டும் 3ஆல டிவைட் ஆகாது. அப்போ இதுக்கு என்னது கிடையாது? காமன் ஃபேக்டரே கிடையாது. காமன் ஃபேக்டரே இல்லைன்னா HCF ஹோல்டு, அதோட நிப்பாட்டி வரணும். அப்போ HCF நம்ம ஆன்சர் எழுதிடலாம். HCF என்னது? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை மட்டும் இங்கே இருக்கிறத மட்டும் காமன் ஃபேக்டரை மட்டும் மல்டிப்ளை பண்ணணும். 2 × 2 × 3 × 3. அப்போ என்ன வரும்? 4 × 9 = 36. HCF முடிஞ்சிச்சு. சரி, ஓகே. LCM அப்படின்னா இந்த LCMக்கு என்ன செய்யறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, LCM ஒண்ணுமே இல்லை. நம்ம ஸ்கூல்ல படிச்சது தமிழ்ல படிச்சிருப்போம். மீச்சி மா அப்படின்னு படிச்சிருப்போம். மீச்சிறு மடங்கு அப்படின்ற மாதிரி படிச்சிருப்போம். பாருங்க, HCFனா காமன் ஃபேக்டர் இல்லை அப்படின்னா ஹோல்ட் பண்ணிட்டோம். LCMனா அப்படி ஹோல்ட் பண்ணக்கூடாது. 3 எலமெண்ட் மொத்தம். 3ல 2க்கு காமன் ஃபேக்டர் இருக்கான்னு பார்க்கணும். இதுதான் LCM. 3க்குமே காமன் ஃபேக்டர் இல்லை. அடுத்து என்ன செய்யணும்? 2க்கு இருக்கு. 8க்கும் 10க்கும் காமன் ஃபேக்டர் இருக்கு. அப்போ அந்த 3 அப்படியே போட்டுருங்க. இதை டிவைட் பண்ணா 4, இங்கே பண்ணா 4. இப்போ பாருங்க, இல்லை 2க்கு கூட என்ன இல்லை? காமன் ஃபேக்டர் இல்லை. எல்லாமே தனித்தனி ஆயிடுச்சு. அப்போ LCM எழுதிடலாம். LCM = 2 × 2 × 3 × 3 × 2 × 3 × 4 × 5. சரிங்களா? இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி போட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிடும்? பாருங்க, 2^3 3 2 இருக்கு. 1 2 3. அதே மாதிரி இங்கே ஒரு 2 2 இருக்கு. அப்போ இது எழுதிடலாம். 2^5 3^3 × 5
இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 2 power 5னா 32 வரும், 3 power 3னா 81 வரும். அது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி கடைசியில் இன்ட்டு 5 போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். நமக்கு ஆப்ஷனில் இப்படியே கூட கொடுப்பாங்க, 2 power 5 இன்ட்டு 3 power 3 இன்ட்டு 5 அப்படின்ற மாதிரி ஆப்ஷனில் கொடுப்பாங்க. அடுத்த கணக்கு அந்த மாதிரி தான் வருது. அப்போ இதுதான் எல்சிஎம். இதை மல்டிப்ளை பண்ணி ஹோல் நம்பர் ஆகினாலும் சரி, இல்லை இப்படி வச்சுக்கிட்டாலும் சரி, நீங்கள் ஆன்சரில் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யணும், ஆப்ஷன்ஸை அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ஆன்சரை கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, இதுதான் HCF LCM. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் உங்களுக்கு என்னன்ற ஆன்சரை அதில் அனுப்புகிறேன். ஓகே, செகண்ட் ஒன் பாருங்கள். இது பார்த்தோம் பியூர்லி ஹோல் நம்பர் 108, 288, 360 அப்படின்னு இருந்துச்சு. இதுக்கு இப்படி பார்த்தோம். இந்த மாதிரி இருக்கு, பவர்ஸில் இருக்கு நம்பர்ஸ் பாருங்க. இது ஒரு நம்பர், அடுத்து இது ஒரு நம்பர், அடுத்து இது ஒரு நம்பர், 3 நம்பர் இருக்கு. அப்போ இந்த நம்பர்ஸ்க்கு வந்து என்ன செய்யணும் பாருங்க, நம்பர்ஸ் எல்லாமே ஹோல் நம்பரா இல்ல, தனித்தனி நம்பரா செப்பரேட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப இதுக்கு என்ன செய்யறதுன்னு பாருங்க, சொல்யூஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் HCF கண்டுபிடிக்கிறது பாருங்க. இங்க என்னென்ன இருக்குன்னு பாருங்க. 2 இருக்கு, 3 இருக்கு, 5 இருக்கு, 7 இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 இருக்கு, சரிங்களா? அப்ப HCF கண்டுபிடிக்கிறதுனா இந்த 2, இந்த 2 வந்து 3 இடத்துலயுமே இருக்கா, 3 எலிமெண்டா இது இருக்கு. அப்ப 3 இடத்துலயுமே இந்த 2 இருக்கா, இங்க இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு பேஸ்ல, இங்கேயும் பேஸ்ல 2 இருக்கு. அப்ப HCFல 2 வரும். சரி, ஓகே. 2 power 3 இருக்கு, 2 power 2 இருக்கு, 2 power 3 இருக்கு. இதுல எதா எழுதுறது? அதுக்கப்புறம் அதோட பவர்ஸை பாருங்க. இங்க 3 இருக்கு, இங்க 2 இருக்கு, இங்க 3 இருக்கு. இதுல எது மினிமம், எது கம்மி? 2 தான் கம்மி. அப்ப 2 இன்டு. அடுத்து பாருங்க என்ன நம்பர் இருக்கு, 3 இருக்கு. 3 மூணுலயுமே இருக்கான்னு பாருங்க. ஏன்னா வந்து நமக்கு HCF கண்டுபிடிக்கிறோம். HCFனாலே காமன் ஃபேக்டர். காமன் ஃபேக்டர்னா மூணுலயுமே இருக்கணும். அப்ப 3 இங்க இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு, இங்க 3 இல்ல. சோ வந்து 3 வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, இதுல எழுதக்கூடாது. ஏன்னா காமன் ஃபேக்டர்னா மூணுலயும் இருக்கணும். இந்த எலிமெண்ட்ல வந்து 3ங்கிறதே இல்ல. சோ 3ங்கிறது ஆட்டே கிடையாது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, 5 இருக்கு. 5 இங்க இருக்கு, இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. அப்ப 5 வந்து என்னது வந்துடும் ஆன்சர்ல. 5ஓட பவரை பாருங்க. இங்க ஒண்ணுமே இல்லை, அப்ப 1 இருக்குன்னு அர்த்தம். இங்க 2 இருக்கு, இங்க 3 இருக்கு. அப்ப என்னதான் வரும், 1 தான் வரும். 5 power 1 5னே போட்டுக்கலாம். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. 7 இருக்கு. 7 இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. அப்ப என்ன செஞ்சிடலாம், 7 சேர்த்துடலாம். மூணுலயுமே காமன் ஃபேக்டரா இருக்கு. இப்ப அதோட பவர்ஸை பாருங்க. 4 3 2. எது மினிமம் பவர்? 2 தான். அப்ப HCF ஆன்சர் வந்து இதுதான். அடுத்து பாருங்க LCM பாருங்க. இதுக்கு அப்படியே ஆப்போசிட். HCF என்ன சொன்னேன், ஏதாவது இந்த மூணுலயுமே இருந்தாதான் அதை நீ எழுதணும்னு. LCM வந்து அப்படி கிடையாது, ஏதாவது ஒண்ணுல இருந்தாலே அதை எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் 2 இருக்கு, அப்ப 2 எழுதிருங்க. இதுலயே 2 இருக்கு, இதுலயே 2 இருக்கு. அப்ப பாருங்க அதோட பவர்ஸா பாருங்க. 3 2 3. HCF என்ன செஞ்சோம், மினிமம் பவர். LCM என்ன செய்யணும்னா மேக்ஸிமம் பவர். அப்ப 2 power 3 தான் மேக்ஸிமம். அது போட்டாச்சு இன்டு. அடுத்து 3 இந்த 2ல தான் இருக்கு. அப்படினாலும் என்ன செய்யணும், LCMல எழுதணும். 1ல மட்டும் தான் இருக்கு, அப்படினாலும் என்ன செய்யணும், LCMல எழுதணும். அதுக்கப்புறம் 3ஓட பவர்ஸை பாருங்க. 2 5. ஹையஸ்ட் வந்து 5 தான். அடுத்து 5 இருக்கு. 5ஓட பவர்ல பாருங்க 1 2 3. அப்ப 3 தான் ஹையஸ்ட், அது எழுதியாச்சு. அடுத்து லாஸ்டா என்ன இருக்கு, 7 இருக்கு. 7ஓட பவர்ஸை பாருங்க. 2 3 4. அப்ப 7 power 4. இதுதான் HCF. அப்ப நம்பர் வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, ஹோல் நம்பரா இல்லாம பவர்ஸா இருக்கு அப்படின்னா நம்ம வந்து ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கணும், இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். இதை மல்டிப்ளை பண்ணி ஹோல் நம்பர் ஆக்கணுமா சார், அடுத்த கேள்வி வரும். தேவையில்லை. ஏன்னா வந்து நமக்கு வந்து இது காம்படிட்டிவ் எக்ஸாம். அப்போ வந்து டைமிங் வந்து இது வந்து என்ன செஞ்சிருக்கும்னா அதை சார்ந்துதான் இருக்கும். அப்போ டைமிங் போது இதை ஹோல் நம்பரா நீங்க மாத்தினீங்கன்னா மல்டிப்ளை பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்ல இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ அதில் நீங்கள் எதாவது செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹோல் நம்பர் பார்த்தோம், அடுத்து பவர்ஸ் பார்த்தோம், மூணாவது வந்து டெசிமல்ஸ். இந்த டெசிமல்ஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு. 0.63, 1.05 and 2.1. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து எப்படி எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது? ஒன்றும் இல்லை, ஹையஸ்ட் டிஜிட் என்னன்னு பாருங்க. இங்கே 2 டிஜிட், 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு. இங்கேயும் 2 டிஜிட், இங்கே 1 டிஜிட் தான் இருக்கு. ஸோ வந்து 2 டிஜிட். அப்போ 1 போட்டு 2 டிஜிட்னா 2 0. அதால எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிடுங்க. 100 மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும், 63, 105, 2210. சரிங்களா? ஹையஸ்ட் டிஜிட் எதுன்னு பாருங்க 2.
அப்போ எல்லாத்தையுமே இங்கே ஒன்று தானே சார் இருக்கு, அப்போ 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும்ல சார்? அப்படி கிடையாது, ஹையஸ்ட் டிஜிட்டால எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணிடணும். இப்போ 2 டிஜிட்னா 1 போட்டு 2 0, 100ஆல் எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்போ இது நார்மலாக வந்து என்ன ஹோல் நம்பர். இதுக்கு நம்ம முதல்ல பார்த்த மாதிரி எல்சிஎம் கண்டுபிடிச்சிடலாம். 7ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 9. இங்கே என்ன வரும்? 135 5. இங்கே 3 0. அடுத்து எதாவது மல்டிப்ளை பண்ணலாம்? 3ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 3, இங்கே 5, இங்கே 10. இதுக்கப்புறம் காமன் டிவைசர் இருக்கா? இல்லை. அப்போ HCF எழுதிடுறோம் பாருங்க. HCF ஈக்குவல் டு என்னது? 7 × 3 21. சரிங்களா? இதுக்கப்புறம் காமன் ஃபேக்டர் வந்து நமக்கு இல்லை. 63-ஐ 7ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணும்போது 9 வருது. 110ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன வருது? 15 வருது. அடுத்து இதால் 7ஆல் டிவைட் பண்ணும்போது 30 வருது. அதுக்கப்புறம் நமக்கு என்ன இல்லை? காமன் டிவைசர் இல்லை. ஸோ HCF ஹோல்ட் பண்ணிடுறோம். HCF ஈக்குவல் டு இந்த 7 × 3. உங்களுக்கு ஒரு ஸ்டெப் கூட எழுதிடுங்க. 7 × 3 இஸ் ஈக்குவல் டு 21. அவ்வளோதான். HCF வந்து அவ்வளோதானே கேட்டால் கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். இங்கே என்ன செஞ்சுருக்கோம்? இன்ட்டு 100 போட்டிருக்கோம். அப்போ லாஸ்ட் ஆன்சரில் என்ன செய்யணும்? டிவைட் பை 100 போடணும். ஃபர்ஸ்ட் செஞ்ச ப்ராசஸை கடைசியில் ரிவர்ஸில் செஞ்சிடணும். அப்போ 0.21 இந்த HCF. மறுபடியும் பாருங்க, HCF முடிஞ்சிருச்சு. எல்சிஎம் ரூல் என்ன சொல்லியிருக்கேன்? ஃபர்ஸ்ட் காமன் டிவைசர், அடுத்து 2 எலமெண்ட்டுக்கு டிவைசர் இருந்தால் கண்டினியூ பண்ணணும். அப்போ 3 1 2 அவ்வளோதான். எல்லாமே தனித்தனியாச்சு. இப்போ மல்டிப்ளை பண்ணிட வேண்டியது. மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? எல்சிஎம் ஈக்குவல் டு ஒரு ஆன்சர் வரும். 7 × 3 × 5 × 2 அப்படின்ற மாதிரி வரும். இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 7 × 3 × 5 × 2 × இன்னொரு 3 வரும். அப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் 21 × 10. 21. இந்த 21 என்ன செஞ்சிடலாம்? 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 63 × 10. அப்போ என்ன வந்துடும்? 630. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 100ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ ஆன்சரை 100ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம். அப்போ எல்சிஎம் எவ்வளோ வரும்? 6.3. சரிங்களா? இதுதான் எல்சிஎம் HCF. இதுதான். அப்போ ஹோல் நம்பருக்கு இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும், பவர்ஸ்க்கு இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும், டெசிமல்ஸ்க்கு இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.